பழனி முருகன் சிலை வெறும் கல்லால் ஆனதில்ல. இது 9 வகையான கொடிய விஷங்களால செய்யப்பட்ட ஒரு மாபெரும் மருந்து. இத செஞ்சது யாரு தெரியுமா? அவர்தான் 14 சித்தர்களில் ஒருவரான மாபெரும் விஞ்ஞானி போகர். இவர்தான் வேதியியல் மற்றும் மருத்துவத்தில் தலை சிறந்தவர். தன் ஞான திருஷ்டியால் கலியுகத்தில் மனிதர்களுக்கு கொடிய நோய்கள் வரும் என்பதை போகர் முன்னரே அறிந்தார். அவற்றுக்கெல்லாம் ஒரே தீர்வாக ஒரு சஞ்சீவி மருந்தை உருவாக்க நினைத்தார். வீரம், பூரம் என 9 வகையான விஷத்தன்மையுள்ள பாஷாணங்களை நவபாஷாணம் என ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து அதை முருகப்பெருமானின் சிலையாக மாற்றினார். விஷத்தை அமிர்தமாக்கிய ரசவாத வித்தை இது. வீரம், பூரம் என 9 வகையான விஷத்தன்மையுள்ள பாஷாணங்களை நவபாஷாணம் என ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் பால், பஞ்சாமிர்தம் அந்த நவபாஷாணத்தின் மருத்துவ குணங்களை ஈர்த்து கொள்கிறது. இதை பிரசாதமாக உண்பவர்களுக்கு தீராத நோய்களும் குணமாகும். இதை முருகப்பெருமானின் சிலையாக மாற்றினார். விஷத்தை அமிர்தமாக்கிய ரசவாத வித்தை இது. இந்த சிலையை செய்து முடித்த போகர் பழனியிலேயே முருகனுக்கு அருகிலேயே ஜீவசமாதி அடைந்தார். தமிழரின் அறிவியலுக்கு இது ஒரு சான்று.